அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலா சால்வ் ஆயிடுச்சு. நேத்து சால்வ் ஆகல. இன்னைக்கு ம். மார்னிங் தான் சால்வ் ஆச்சு. என்னன்னா அந்த டேட்டா பேஸோட நேம் தான் தப்பா கொடுத்துருந்தோம். ஓஹோ. கொடுத்துருந்தேன். அத நான் அதுல தான் நின்னுட்டு இருந்தேன். அது டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகல. என்னன்னு பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ம். எங்க மேனேஜர் அந்த மூணு ஓனர்ஸ்ல ஒருத்தர் வந்து டெக்னாலஜி தெரிஞ்சவர். ம். அவரு தான் வந்து வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்து சும்மா செக் பண்ணாரு. ஒரு ம். 10 நிமிஷம் என்ன இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. டேட்டாபேஸ் நேம்ல அண்டர் ஸ்கோர் போட்டிருக்கேன் ஒரு இடத்துல, ஒரு இடத்துல ஹைஃபன் போட்டிருக்கேன். ம். ம். ஓகே. அதனால இதுதான் ஓகே. அது ம். ஆயிடுச்சு. ஆனா இதுல சின்ன சின்ன எரர்ஸ் இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணணும். ஓகே. இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. ம். ஒரு டெஸ்டிங்கும் பண்ணணும். ஓகே. அப்புறம் சார் போன ம். டே வந்துட்டு சண்டே வந்துட்டு நான் வேர்ட் ப்ரெஸ்ல டிசைன் பண்ணி ட்ரை பண்ணேன். ம். அதை காட்டுறேன். ஆக்சுவலா இந்த வெப்சைட் தான் டிசைன் பண்ணி ட்ரை பண்ணேன். ம். லோட் ஆகிட்டே இருக்கு. சரி சார், எனக்கு டெய்லி வந்து இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்களுக்கு ஓகேவா? 8 to 10. ஹலோ. ஈவினிங்கா? ஆமா. இப்போ நம்ம 8 to 9 போயிட்டு இருக்குல்ல. ஆமா. 8 to 10 வரைக்கும் பண்ண முடியுமா உங்களால? அப்படி பண்ணோம்னா ஆக்சுவலி வந்து ப்ரொடக்டிவிட்டி வராது கண்ணா. ஏன்னா நான் 2 ஹவர்ஸ் கொடுக்கக்கூடிய இன்புட்டை மினிமம் நீங்க ஒரு 5 ஹவர்ஸ் ப்ராசஸ் பண்ணலாம். ஆ புரியுதா? ஆ ஆ ஓகே. 1 ஹவர் இன்புட்டை 2.5 ஹவர்ஸ் ப்ராசஸ் பண்ணலாம். அது என்ன ஆ. ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை என்னன்னா நான் கோர்ஸ் முடிச்ச மாதிரி ஆயிரும். ம் ம் பட் விஷயம் என்னன்னா நீங்க செஞ்சு முடிக்க முடியாது. அதுதான் இங்க ஆக்சுவலா பிரச்சனை. அது அது எனக்கு புரியுது. எனக்கு என்னன்னா இப்போ இந்த எஸ்சிஓவும் சரி, சோஷியல் ஓகே, நீங்க மீடியாவும் எது கொஞ்சம் கேக்குறீங்களோ நான் பண்ணலாம், அது கஷ்டம் ஒன்றும் அப்படி. பிரச்சனை இல்லை. பட் விஷயம் வந்து இதுதான். ஓகே. புரியுது புரியுது. நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. புரியாம இல்ல. அதெல்லாம் முடிச்சிடலாங்கண்ணா, அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆ சரி, இப்போ வந்து எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? எஸ்சிஓல இருந்து ஆரம்பிக்கணுமா? ஆ இப்போ இன்னைக்கு இல்லை, டெய்லி எப்படின்னா ஒரு 2 எஸ்இஓ ட்ரிக்ஸ், அதே ம். மாதிரி சோஷியல் மீடியால என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்புங்க நான் ஒரு கொடுத்துட்டு. ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன், பாத்தீங்களா? ஆ பார்த்தேன் சார். ஃபுல்லா இது பண்ணல, அனலைஸ் பண்ணல. அது ஆஃப் ஆஃப் டாக்குமெண்ட் பேஜ் எனக்கு இஷ்யூ. ஃபார்வர்ட் பண்ணேன். ஆக்சுவலி அதான் வந்து சார். நான் MySQL இந்த ஸ்டார்ட் மாதிரி ஆகுது. இந்த மாதிரி எனக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளமாவே இருந்துச்சு. அதனால இதாகல. இப்போ இது வேற ஒர்க் ஆகல. அதுக்கு கான்ஃபிக்ல போர்ட் MySQL தான். MySQL வேற ஏதாவது கான்ஃபிகர் பண்ணீங்களா? எப்படி சார்? MySQL வேற ஏதாச்சும் கான்ஃபிகர் பண்ணீங்களா? இல்ல இல்ல. போர்ட்டுக்கு இது சேஞ்ச் பண்ணீங்களா? இல்ல இல்ல. ஆனா இது அடிக்கடி இந்த சிஸ்டம்ல இந்த எரர் வருது. அப்போ ஆஃப்லைன்ல இந்த
இந்த எரர் சால்வ் பண்ண என்ன பண்ணுவேன்னா, C-ல இதுல இதெல்லாம் ஒரு பேக்கப் எடுத்துட்டு ம் இதுல இருக்க ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் delete பண்ணிட்டு மறுபடியும் இந்த பேக்கப்ல இருந்து எடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் போட்டோம்னா வந்துருச்சு. ம் ட்ரை பண்ணட்டுமா அதை? ம் பண்ணுங்க பண்ணுங்க. இது எரர்லாம் எதனால வருதுன்னே ஒன்றும் புரியல சார். ஆனா ஜஸ்ட் யூடியூப் பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்து வச்சிருக்கேன். இது என்ன ஆக்சுவலா நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? ஒரே நிமிஷங்கண்ணா. ஆ ஒரே நிமிஷம். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. சரி, இது ஃபுல்லாவே நானே உட்காந்து டிசைன் பண்ணேன் இதை. ஓகே இது எலமெண்டார் யூஸ். ஓகே ஓகே. இதுவும் இந்த ஸ்லைடரும் இருந்துச்சு. எலமெண்டார் ப்ரோ வெர்ஷன்ல நிறைய இருந்துச்சு. ஃப்ரீல இது ஒன்று தான் இருந்துச்சு ஸ்லைடர். ம் ஆமா ஆமா, அதுல கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். ஆ ஓகே. இது எல்லாமே ஒன்னொன்னும் ஜஸ்ட் யூஐ மட்டும் டிசைன் பண்ணி பார்த்தேன். ம் இல்ல, இது பேஸ் பண்ணி அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன். ஓகே. இப்போ ஆக்சுவலி என்ன இப்போ பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? புரியல என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அது வெப்சைட்டே நான் தான் பண்ணி ஆகணும். ம் இ காமர்ஸ். இ காமர்ஸ் நீங்க தான் பண்ணணும். அதாவது உங்க கம்பெனி இ காமர்ஸ் பண்றீங்களா இல்ல வேற எதுக்கு கிளைண்ட்? வேற கிளைண்ட்டுக்கு. ஓ சரி சரி. ம் அதாவது எங்க ஓனரோட ஒரு ஃப்ரெண்ட் ஆக்சுவலா அவங்க ம் அவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்காக. ம் ஓகே ஓகே ஓகே. ம் ம் ஓகே. சரியா. சரி, இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ம் ம் ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் பத்தி இந்த அளவுக்கு இருக்கு. வேர்ட் ப்ரெஸ்ல ஃபார்ம்ஸ்க்கு ஒரு இது இருக்கு, எது காண்டாக்ட் சார்? ஃபார்ம்ஸ். ஃபார்ம் எல்லாம் ஹேண்டில் பண்ணல, ஃபார்ம்ஸ் எல்லாம் ஆமா ஆமா. அதுக்கு வந்து சில இது இருக்கு. அதை ஓபன் பண்ணுங்க. ம் பிளக்கின்ல போயிட்டு காண்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க. இல்ல காண்டாக்ட் ஃபார்ம் 7 இது மாதிரிலாம் நிறைய காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முக்கான பிளக்கின்ஸ். ஓகே.
நீங்க எதை வச்சு ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்ம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வேணும் ஷேர் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் ஃபார்ம் 7 ஆட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் 4 ஸ்டார் தானே இருக்கு கம்பேரிட்டிவ் இது பார்த்தோம்னா. நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம், இது பிரச்சனை இல்லை. ஓகே. மேல ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து கூட எடுத்துக்கலாம். அது டபிள்யூ ஃபார்ம், இது கான்டாக்ட். ம். ஓகே. இது வந்து ஃபார்ம்ஸ் கிரியேஷனுக்காக யூஸ் பண்ணும். ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்க வேணுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணலாம். ம். ஓகே. தென் வந்து குறிப்பா இந்த இல்ல எனக்கு கான்டாக்ட் ஃபார்ம், ஆர்டர் ஃபார்ம். இதுல இதுல ஒரே சின்ன டவுட் சார். என்னன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு யூஏயா நான் எடுத்து போட்டிருக்கேனே தவிர இது வந்து நம்ம அன்னைக்கு பண்ணோம்ல ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணோம்ல ம் அது மாதிரி அதை வந்து இந்த மாதிரி டிசைன்ல மாத்த முடியுமா நம்மளால? பண்ணலாமே. ஓகே. எனக்கு அது அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த ஹோமையும் என்னால் ரிமூவ் பண்ணவே முடியல. அது கொஞ்சம். மெனுஸ் எல்லாம் செட் பண்ண தெரியுதா? மெனுஸ் பார்த்துட்டேன். ம் ஆனால் அந்த லோகோ செக் பண்ணணும். லோகோ எப்படி மாத்துறதுன்னு தெரியும். ஆ இது இல்லைனா சார். ஓகே. கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். சார். ம் ஆட் பண்ணு. ஆ என்ன பண்ண புரியலையே. இதுவா? இதுதான் அந்த ம் ஃபீல்டு. இந்த கான்டாக்ட் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா மெயில், சப்ஜெக்ட், நேமு, இமெயில், தென் எந்த மெயிலுக்கு ரீப்ளை பண்றது, நோட்டிபிகேஷன், இதுக்கான ஃபார்ம் இது. ஓகே. ஸோ இதுக்கு கிரியேட் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஒரு ஷார்ட்கட் கோட் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஷார்ட்கட் கோடை எங்க வேணாலும் நீங்க ஆட் சார் ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார். பண்ணலாம். ஓனர். ஓகே. சார் சொல்லுங்க சார். ஓகே. ம் அப்புறம் ஓனர் வந்துகிட்டு இருக்காராம். ம் இன்னைக்கு கேட்டாரு. எஸ்சியோட ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேட்டாரு. ஒரே நிமிஷம் இருக்கு. எடுத்து தரேன்னு சொல்லிட்டு விட்டுட்டார்.
ஓகே. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேக்குதாப்பா? சொல்லுங்க சொல்லுங்க சார். ஓகே. இதுதான் நமக்கான டிஃப்ரெண்டான ஃபார்ம்ஸ். சரியா? ஓகே. எஸ்இஓ ம் பத்தி கேட்டீங்களப்பா? ம் ஆமா சார். அந்த எஸ்இஓ ஓட செக்லிஸ்ட் கேட்டிருக்காங்களா? அது பண்ணிடலாங்கண்ணா. ஆனா ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைம் கேட்டீங்கன்னா நான் எப்படி டெலிவரி புரியுதா? புரியுது. நான் ஜஸ்ட் அத எஸ்இஓவும் அதுவும் முடிச்சுட்டு லாஸ்டா வேர்ட் ப்ரெஸ் பார்க்கலாமா ஃபார்ம்லயே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்க இந்த கான்டாக்ட் ஃபார்ம். ஓகே. ஓகே ஓகே இப்போ சொல்லுங்க. எஸ்இஓ வந்து என்ன WordPress சைட்ல பண்ணுமா? இதுல எப்படி நார்மல் கோர் சைட்ல எது பிரச்சனை? அது நார்மல் சைட்டுக்கு தான் ஆக்சுவலா. எங்க ம். எங்களோட இது சரி, நான் ஒரு சைட்டுக்கு. டாக்குமெண்ட் கொடுத்து பாருங்க. அந்த டாக்குமெண்ட் ஓபன். ஒரே நிமிஷம் சார். லாஸ்ட் டைம் நான் என்ன ரிப்போர்ட் கொடுத்தேன்னா இந்த கூகுள் சர்ச் கன்சோல்ல இருந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தேன். ம். ஆக்சுவலா இப்போதான் இந்த ஸ்டேட்ல தான் போயிட்டு இருக்கு. ம். அதான் மந்த்லி இம்ப்ரெஷன் இவ்வளோ வருது. இந்த ம். கிளிக்ஸ் இவ்வளோ தான் போயிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னா உடனே இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே விஷயம் வந்து பெய்ட் ஆட் தான். ஆர்கானிக்கா செய்யும் போது டேக் த டைம். ஓகே. ஆக்சுவலா இதுதானே ரிப்போர்ட் ஆனா நீங்களும் கிளைண்ட் சைடு கொடுப்பீங்க. ஆமா, இதுதான். ம். இப்போ இதெல்லாம் தான் வந்து கீவேர்ட் ரேங்க் ஆயிருக்கிறதா? ம். இதுல அதிகமா எந்த மாதிரி கீவேர்ட் வந்து அதிகமா யூஸ் இது ஆயிட்டு இருக்கு அப்படிங்க. இது சின்னதா ஒரு ஒரு நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்றீங்களா எனக்கு கொஞ்சம்? ஸோ இந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ம் கீவேர்ட் பிளானர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொரு டேப் ஓப்பன். ஓகே. கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆ இதானே சார் சொல்றீங்க? ஆ, யூஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். ஆக்சுவலா இதுல தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் வெப்சைட்ல. ம். ஸோ சொல்லுங்க இது சார். யூஸ் பண்ணி நார்மலா கீவேர்ட்ஸ் எடுக்கலாம் ஒண்ணு. அப்படி ஓகே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் கீவேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த வெப்சைட்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றீங்களவா, அங்க ஒரு கீவேர்ட்ஸ் வெப்சைட்ல. ஆட் பண்ணுவீங்க. வெப்சைட்டுக்குள்ள ஆ டிஸ்கிரிப்ஷன்ல கீவேர்டுன்னு ஒன்று ஆட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா இது இது வந்து ஒரு லாராவெல் வெப்சைட்டு நான் பண்ணல. ஆ, வேற ஒரு டெவலப்பர் பண்ணது. அதுல அவங்க ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படின்னா டேக்ஸ் ஒன்று, டிஸ்கிரிப்ஷன் ஆமா மெட்டா ஆமா, டிஸ்கிரிப்ஷன். அங்கதான். ம். ஆ அதுல தான் ஆக்சுவலா நானும் இதுல ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ மெட்டா இங்க டேக்ஸ் ஆட் பண்ணி இதை கீவேர்ட்ஸ் வெரிஃபை இல்ல பண்ணிட்டு டிஃபரெண்ட் அங்க ஆட் இருக்கும். பண்ணணும். ஓகே. அங்க ஆட் ரெகுலரா பண்ணணும். அப்டேட் பண்ணணுமா? ரெகுலரா சேஞ்சஸ் இல்ல. அதாவது என்னன்னா ஓகே டிராபிக் ஆஃப் கீவேர்டு என்னன்னு பார்ப்போம். காம்படிட்டரோட ஓகே. கீவேர்டு தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆஹா இதுக்கு வந்து ஈஸியான ஷார்ட்கட்னு பாத்தீங்கன்னா காம்படிட்டர் கீவேர்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொரு டேப் ஓகே. ஓபன் பண்ணுங்க, உங்களுடைய காம்படிட்டர் கம்பெனி ஏதாச்சும் இருக்கா?
எடுத்துக்கோங்க சார். ம். உங்களுக்கு வெப்சைட் இல்லையே, அது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இருக்கு. அவங்களுக்கு வெப்சைட் இல்லைங்கிறது இல்ல. நார்மலா என்னன்னா அவங்க நியரஸ்ட் சர்ச்ல ஓகே. ரேங்கிங் வந்து அந்த இடத்த பொறுத்து வந்து மாறும். கீழே வாங்க. ம். வேற ஏதாச்சும் காம்படிட்டர் சைட் இருக்கக்கூடிய காம்படிட்டர் இருக்கு. இந்த இன்னைக்கு இதுதான் லாஸ்ட் டைமும் பார்த்தோம் நம்ம. இந்த காம்படிட்டர் ஓகே. இந்த ரைட் கிளிக் பண்ணுங்க. வியூ சோர்ஸ் கோட். கீழே வந்து கீழே ரைட் கிளிக் பண்ணு. கீழே வந்து ரைட் கிளிக். இமேஜ் ரைட் கிளிக் பண்ணோம்னா சும்மா கீழே வந்து ரைட் கிளிக். சும்மா வியூ சோர்ஸ். ஓகே. ஹோம் பேஜ். இதுல பாருங்க ஒரு வேர்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கா? ம். அது கீழே கீவேர்ட்ஸ் இருக்கா? ம். இந்த கீவேர்ட்ஸ்ல கண்டென்ட்னு ஒண்ணு இருக்கு. ம். இதுதான் அந்த கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ம். ம். இந்த ம். கீவேர்ட் இல்ல. வந்து உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. ஓகே, இப்போ நான் என்னோட வெப்சைட்டை காட்டுறேன். ம். இந்த பேஜுக்கு இல்லையோ சார்? ம். இல்ல அங்க கீவேர்ட்ஸ்னு ஒரு டேப் வரும். அந்த அப்ளிகேஷனோட அட்மின் பேனலுக்கு போங்க. இது யார் பண்ணது இந்த சைட்? இது வேற ஒரு டெவலப்பர் பண்ணது. ஓஹோ. இது நான் வர்றதுக்கு முன்னாடியே வெப்சைட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக லாராவல் டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க. ம். இது வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட். இது இந்த ப்ராடக்ட்ல பண்ணிருக்காங்க. ஆ. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட். ஓ. இத பண்ணது டெம்ப்ளேட் மாதிரி. கிடையாது. இது வந்து ஒரு ப்ராடக்ட். ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி அதை செஞ்சிருக்கு. அதான் அதான். இந்த மாதிரி செஞ்சிருக்கு. அதாவது ஷார்ட் பீரியட்ல வேணுங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க, அதனால. ஓகே ஓகே. ஸோ இதுலயே ஒரு பாருங்க அந்த அப்பீரியன் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. எங்க சார்? ஏன் டோட்டல் பிளாக் ஒண்ணுதான் எழுதுவீங்களா? இதுல பிளாக்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. ஆமா, அதுவும் இப்போதான் நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. அது பிளாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அதான் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். அதான் ஒன்றும் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா பிளாக்ஸ் புரியல. ஆட் பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணணும். ஓகே. இதுல எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியல. கீழே வாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு இதுல. ம். அதாவது நீங்க மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருந்தீங்களா, அதுதான். ம். ம். இல்ல அந்த டெம்ப்ளேட்லயே ஆட் பண்ற மாதிரி எதுவும் இல்லையா? அங்க இது நான் டெப்ளேட்லேயே அதில் தான் ஆட் பண்ணுவேன் ஆக்சுவலாக நான். அங்க எங்க காட்டுங்க. அங்க கீவேர்ட்ஸ்னு ஏதாச்சும் இருக்குதா? இல்லை, இங்கே ஆக்சுவலாக இங்கே காட்டும், இங்கேயே காட்டலை, என்னன்னு தெரியல, ஒரே நிமிஷம். இல்ல ஒரு பேஜுக்கு ஆட் பண்ணிரு எல்லா பேஜுக்கு ஆட் பண்ணிருக்கான்னு தெரியல. அதனால உங்களுக்கு காட்டலின்னு. இல்லை, நான் சில பேஜெல்லாம் பார்த்து அவர்கிட்ட டவுட் கேட்டிருக்கேன். இப்போ இல்லை, அந்த டிஸ்கிரிப்ஷன் இதில் ஆட் ஆகலை இல்லை ஆக்சுவலாக. அதெல்லாம் என்னன்னு பார்த்து ஷார்ட் அவுட் பண்ணணும். அது இல்லை, என்னன்னு இதுக்கு ஷார்ட் முன்னாடி அவுட் நான் பண்ணா பார்த்துருக்கேன். மட்டும்தான் நமக்கு அது ஈஸியா இருக்கும். ம். ம். அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி ஆகும். புரியுதுங்களா? புரியுது. இங்கே இருக்கு பாருங்க சார். இதில் நேமில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கா? ம்.
ஆனா நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்க்கு பதிலாக டேக்ஸ் இருக்கு, ரெண்டுமே சேம் தானா? டாக்ஸ்னு வைக்கலாம், பட் ஆனா கீவேர்ட்ஸா இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே. அந்த சி நான் பேனல் போங்க. நான் நான் அட்மின் பேனல் தான் இங்க இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. இதனுடைய சி பேனல் இல்லையா? இதோட சி பேனல் இல்ல சார். இல்ல. ம். ம். இங்கே ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போதே இந்த நார்மல் டிஸ்கிரிப்ஷன் ம். இங்கே தான் அந்த மெட்டா டேக்ஸ் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதே எடுத்துக்கோ. பட் நார்மலா அந்த கீவேர்ட்ஸ்னு வைப்போம், ஒன்றும் பிரச்சனை ம் இல்லை. ம் அது நான் மாற்ற முடியாது, ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இல்லவா. ம் ஸோ இதில் தான் இதை வந்து ஆட் பண்ணோம். ஸோ விஷயம் வந்து இதுதான், நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில உங்களுடைய காம்படேட்டர் கண்டுபிடிங்க. ஓகே, ஓகே. ரொம்ப ஷார்ட்டா ம். செய்யணும், சீக்கிரம் ஃபாஸ்டா ரிசல்ட் எடுத்து வரணும், இதான் வழி. நோட் பண்ணிக்கோங்க. என்ன சார்? நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ். நோட் அதாவது பேட்ல சீக்கிரம் பார்க்கணும். ரிசல்ட் எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. உங்களுடைய காம்படேட்டரை ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? காம்படேட்டரை வந்து ரேங்கிங் கண்ட்ரி வைஸ். ஓகே, ஓகே. கண்ட்ரி வைஸ் வந்து என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணிட்டு ரேங்கிங் பண்ணி. ஃபைன் பண்ணிட்டு. ஓகேங்களா? ரேங்கிங், அதுல யார் பெஸ்ட்ங்கிற மாதிரி ரேங்கிங் ஒரு 10 ஓகே. காம்படேட். ஓகேங்களா? அவங்க அதுல ஓகே. யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே. டாப் 10ஓட கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஓகே. இது கலெக்ட் பண்ணிக்கணும். தென் அவங்களுடைய பிளாக் பேஜஸ்ல இருந்ததுன்னா அவங்க கண்டென்ட் எது மாதிரி ரைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்களுடைய பிளாக். பிளாக் டெய்லி அப்டேட் பண்ணுவாங்கல்ல, ஓகே. அதனுடைய எல்லா மீடியாஸ்லயும் பிளாக் பேஜஸ்லயும் ரெஃபர் பண்ணும். அதுல என்ன மாதிரி கீவேர்ட்ஸ், என்ன மாதிரி கண்டென்ட் ரெகுலரா இங்க யூஸ் பண்றாங்க, என்னென்ன ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் அப்ளை பண்றாங்க, ஸோ இதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணணும். ஓகே. அது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிட்டு நாம அப்படியே காப்பி அடிச்சு எதுவும் பண்ண முடியாது. புரியுது புரியுது. ஜஸ்ட் ஐடியா எடுத்துக்கணும் அதில். மெர்ஜ் பண்ணலாம், அங்கிருந்து ஒண்ணு இங்கொன்னு இருந்து இங்கொன்னு இருந்து மெர்ஜ் பண்ணலாம். புரியுது புரியுது. ஒரே மாதிரி காப்பி அடிச்சீங்கன்னா ரேங்கிங் பேக் ரேங்க் ஆகும். ம் ம் ம். அதனால அப்படி நம்ம செய்ய முடியாது. ஓகே. ஆனா கன்சிஸ்டன்சியா ரிசல்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸே இருக்கு. அதான் நான் 15 ம். பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு கையில ஒரு ஆமா. டாக்குமெண்ட், ஆமா. அதை வந்து ரெகுலரா எக்ஸிகியூஷனுக்குள்ள கொண்டு வரணும், ரெகுலர் எக்ஸிகியூஷனுக்குள்ள கொண்டு வரணும், ஓகே. டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள கொண்டு வந்தோம்னா ம். கண்டிப்பா ஒரு 90 நாள் டு 100 நாள்ல ஒரு 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 டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே. ஆனா இந்த எஸ்இஓ பொறுத்தவரையில என்னன்னா இன்ஸ்டன்டா எல்லாம் வராது. ம் ம் ம். இந்த ஆர்கானிக் சர்ச் இருக்குல்ல, ம். நீங்க தெரியுது என்னதான் தெரியுது. தலைகளை உட்காந்து ஒர்க் பண்ணி எழுதுனாலும் உங்களுக்கு எல்லாம் ம் இன்ஸ்டன்டா ம் ரிசல்ட் கிடைக்காது. ம் ம். அது உடனே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வரக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, கூகுளுக்கு ம். அமௌண்ட் பே பண்ணி ஓகே. பெய்டு ஆட் வழியா கொண்டு வந்தா வேணா ம் இன்க்ரீஸ் ஆகும். ம். அதுவும் ஸ்டாண்டர்டா இருக்குமா சார் அது அப்படி பண்ணோம்னா? அப்படி பண்ணணும்னா ஓரளவுக்கு என்னன்னா கண்டென்ட் ஓரளவுக்கு பேக்ரவுண்ட்ல ரெடி பண்ணிட்டே வரோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ம் ரேங்கிங் ஆயிடும். ம் ம் ம். புரியுது ஓரளவுக்கு புரியுது. நல்ல சர்ச்ல நல்ல ரேங்கிங் ஆயிடுச்சு, நிறைய வியூ விசிட்டர்ஸ்ல ரேங்கிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ம் நீங்க ம். பெய்ட் ஆட ஸ்டார்ட் பண்ணா கூட ஒன்றும் பெருசா பாதிக்காது, ஓகே. ரேங்கிங் ஆகிற வரைக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி என்னன்னா பேக் கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் த கிங். அதான் நான் ஃபர்ஸ்ட் ம் ம். பாயிண்ட்லயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதுல இருக்கும் பாருங்க. ரேங்க் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணுமா சார்? ஆமா, எஸ்இஓ ப்ராசஸ்ங்கிறது நம்ம லாங் டைம் ப்ராசஸ். ஆஹா. அது நீங்க விட்டுட்டீங்கன்னா பின்னாடி போகும். ஓ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவங்க அப்டேட் பண்ண அது முன்னாடி ஆமா, வந்துரும். நெக்ஸ்ட் போயிடும்.
போயிடும். ஓகே. ம் 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 இந்த பாயிண்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அமேசிங் ஆஃப் த கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் த கிங். ஆல்வேஸ் த கிங் ஆஃப் சர்ச் இன்ஜின் வந்து என்ன அப்படின்னா அமேசிங் த கண்டென்ட் தான். கண்டென்ட் தான் மெயின். ஓகே. நல்லா அந்த கண்டென்ட் வந்து ஒரு நல்ல ரிலையபிளா இருக்கணும், ரீட் பண்ணா புரியணும், ம் ரொம்ப நேச்சுரலான ம் ஒரு ம் பேக்லிங்ஸை டெவலப் ம் ஓகே. ம் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ம் ம் ஸோ விசிட்டர்ஸ்க்கு அது புரியணும் அந்த கண்டென்ட், அதுதான் மெயின். புரியுது. ம் 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 அதே மாதிரி அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான கண்டென்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் அதில் ஃபாலோ ம் 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 பண்ணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியன்ஸ். அந்த ம் கண்டென்ட்டை வந்து என்னன்னா இது வந்து ஒரு வகையான பெய்டு டைப் தான். இன்ஃபீரியன்ஸ்னா ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எதுல சொல்றீங்க? இப்போ ரொம்ப ரீச் ஆனவங்க இருப்பாங்க, இந்த டொமைன்ல ரொம்ப ரீச் ஆனவங்க பீப்புளா இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஆஹா. ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல. ஆமா. அவங்ககிட்ட போயிட்டு நம்மளுடைய கண்டென்ட்டை செக் பண்ண சொல்றது, நம்மளை பத்தி லிங்க் வந்து பார்க்க சொல்றது. ஓகே, புரியுது. அந்த ரிலவெண்ட் ம் டொமைன்ல இருக்கிறவங்க நம்மளை விசிட் பண்ணி அவங்க லைக் பண்ணாலோ, அல்லது நம்மளை பத்தி ஓகே. அவங்க ஒரு ஆர்டிகல்ஸ் சொன்னாலோ இட்ஸ் வில் பி வெரி புரியுது புரியுது. ஹெல்ப்ஃபுல். அந்த பாயிண்ட் தான் அடுத்த பாயிண்ட். ம் இன்ஃப்ளூயன்சர் அவுட்ரீச். ஓகே. இதுதான். ஸோ அந்த ம் ரிலேட்டட் ம் இண்டஸ்ட்ரீஸா இருக்கும், அது முக்கியம். ஓகே. ஓகேங்களா? அந்த லிங்க் வந்து அந்த பிளாக்ல அவங்க ஆட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ம் 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 ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே. ம் ம் ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் ஆஸ் எ கெஸ்ட் ஆத்தர். நீங்க வந்து ம் சில கம்பெனிக்கு கெஸ்ட் ஆத்தரா உங்களோட இதை ரைட் பண்ணலாம். உங்களை பத்தி, உங்க ம் கம்பெனி, உங்களோட ஒர்க், இதை பத்தி கெஸ்ட் ஆத்தர் அவங்கள புரியுது. திரும்பவும் வந்து அவங்கள வந்து நம்ம இதுக்கு எழுத வைக்கலாம் கெஸ்ட் ஆத்தரா. ம் ம் புரியுது புரியுது. கான்ட்ரிபியூட்டர்ஸ் இது எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீங்க பண்ணீங்கன்னா திரும்ப வரும், அது மாதிரிதான். ம் புரியுது. ஸோ இந்த இந்த ப்ராசஸ செய்யணும், புரியுதுங்களா? ம் ம் ஓகே. ம் தென் அடுத்தது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா என்கேஜ்மெண்ட். இது ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பாப்புலரான ம் சோசியல் மீடியா நெட்வொர்க் இருக்கு. இதுல வந்து ம் ம் ரெகுலரா போஸ்ட், கண்டென்ட், இமேஜஸ், கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ப்ராப்பரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ம் 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 இது வந்து மேஜர் ஒர்க். ஓகே. அடுத்தது கீழே வாங்க. சோசியல் புக் மார்க்கிங் சைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோசியல் புக் மார்க்கிங் சைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைட் எல்லாம் போயிட்டு நம்ம சைட்டை பத்தி ஆட் பண்ணி வச்சிட்டோம். இந்த சைட்லாம் போயிட்டு நம்ம சைட்டை பத்தி எழுதி வச்சுட்டு வரலாம். இந்த ஓகே. சைட்டுக்குள்ள போயிட்டு ஓகே. அங்க ஆர்டிகல்ல அல்லது இது மாதிரி ப்ரொமோட் யுவர் வெப்சைட்டுங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. சில இதெல்லாம் ம் ஃப்ரீ ம் கொடுத்துருப்பாங்க, பெய்டு கொடுத்துருப்பாங்க. அங்க போயிட்டு நம்ம ஆ வெப்சைட், நம்ம கண்டென்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த வெப்சைட்டுக்கு ம் வரக்கூடிய விசிட்டர்ஸ் வழியா நம்ம வெப்சைட்டுக்குள்ள வரும். ம் 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 புரியுது. புரியுதுங்களா? ம் ம் புரியுது. ஆக்சுவலி நமக்கு வரல, அவங்க ஆக்சுவலா அந்த வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராபிக் அது வழியா ம் வரும்போது நம்மள வந்து பார்க்கணும். புரியுது புரியுது. ஸோ அப்ப இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த சோசியல் புக் ம் மார்க்கிங் சைட்ஸ் இதெல்லாம் யாரு ஓகே. இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு ம் ம் சாம்பிள்ஸ். இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இந்த சாம்பிள்ஸ். ஆ இதுல ம் எல்லாத்துலயும் ம் நம்மளை பத்தி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போரம்ஸ். போரம்ஸ்னா உங்களுடைய ஃபீல்டு ஒர்க், ஃபீல்டு போரம்ஸ், உங்க டிபார்ட்மெண்ட் ஃபீல்டு போரம்ஸ் ஒன்று இருக்கும். ம் ம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபீல்டு போரம்ஸ் இருக்கும். இப்போ டெக்னிக்கல் ஃபீல்டு போரம்ஸ்னா ஸ்டாக் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கும். ஆ ஆ புரியுதுங்களா? புரியுது புரியுது. அதாவது ப்ரோக்ராமிங் எரர்ல வரும்போது ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ போய் ரெஃபர் பண்றோமா ஆஸ் பர் ப்ரோக்ராமரா. புரியுது. அதே மாதிரி வந்து உங்களுடைய நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபீல்டு ம் ஃபோரம்ஸ் சொல்லி ஒன்று இருக்கும். ஃபீல்டு ஃபோரம்ஸ் அந்த ரிலேட்டட் ஃபோரம்ஸ் இருக்கும். புரியுது. புரியுதுங்களா? உங்களோட இண்டஸ்ட்ரி, அந்த ம் வெப்சைட்டோட ம் இண்டஸ்ட்ரி பேஸ்டு ஃபோரம்ஸ் இருக்கும். அங்க போயிட்டு ஓகே. நிறைய இருக்கு, குரான் நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு. அந்த ம் ஃபோரம்ஸ்ல ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். உங்களுடைய ம் டைரக்ட், உங்களுடைய விஷன் அண்ட் உங்களோட ம் ஆக்டிவிட்டிஸ் அது டிஃப்ரெண்ட் ம் ஆர்டிகல்ஸா வந்து ஆட் பண்ணும். தென் யூ ஓகே. நீட் டு ப்ரொவைட் சம் ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் எழுதணும். நீங்களே ப்ராப்ளத்தை ம் கிரியேட் பண்ணி சொல்யூஷன்ஸ் எழுதணும். ம் சரி சார், ஒரு டவுட்டு. இப்போ ஆ, உதாரணத்துக்கு, இப்போ சோஷியல் மீடியாலையும் சரி, ம், ஒரு பிளாக்னே வச்சுப்போம். இல்லை ம், பிளாகோ இது இல்லை நம்மளோட அபவுட்டஸோ,
ம் இப்போ நான் என்னோட அபோட்டர்ஸ வந்து நான் என்னோட வெப்சைட்ல போட்டிருக்கேன். ம் அதே கண்டென்ட்டை நான் எல்லா சோஷியல் மீடியாலும் போட்டிருக்கேன். ம் அதே கண்டென்ட்டை நான் இந்த மாதிரி ஃபோரம்ஸ்லயும் ஆட் பண்றேன். அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஆட் பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாம். அங்க உங்களுக்கு டியூப்ளிகேட் கண்டென்ட் வராது. டியூப்ளிகேட் கண்டென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னொருத்தர் அபிஷியலா யூஸ் பண்ண கண்டென்ட்டை நீங்க அப்படியே காப்பி அடிச்சு யூஸ் பண்றது தான் டியூப்ளிகேட் கண்டென்ட். ஓகே. ஆக்சுவலி நீங்க நான் ஒரே நான் மாதிரி தான் கொடுக்கணும். அதர் மீடியாலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா காரணம் இருக்கு. இப்பதான் வந்து ஒரு உங்களுடைய கஸ்டமர் ஒருத்தர் சர்ச்சபிள் பண்றாங்க அப்படின்னா உங்களை பத்தி அவங்க ம் கண்டுபிடிச்சுக்குவாங்க. ம் 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 புரியுது. புரியுதுங்களா? இல்ல நான் ஒரு இடத்துல அந்த எஸ்சிஓ பத்தி ஒரு இது பார்த்துன்னு சொன்னேன்ல. ம் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிளாக் வந்து பிளாக்னு இல்லை, இந்த உதாரணத்துக்கு இப்போ ப்ராடக்ட் செக்ஷன்ல இப்போ 3 கலர்ல ஒரே ப்ராடக்ட் இருக்கு, 3 கலர் இருக்கு. அப்போ மூணு ம் பேஜ்லயும் அந்த சேம் கண்டென்ட் வரும். அந்த டைம்ல வந்து அதை மாத்திதான் கோட்ல ஆகணும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அப்போ அதுவுமே ரிப்பீட் ஆகுது இல்ல? அந்த மாதிரி இல்ல அதை நம்ம நீங்க இதை ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த ப்ராடக்டோட வேரியன்ஸ் வச்சு வித்தியாசம் பண்ணி ஓ கொஞ்சம் மைக்ரரா புரியுது. நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகும். ம் ம் ம். வேரியன்ஸ் வச்சு சேஞ்ச் பண்ணி ஆகும். ஆ ஏன்னா ஆ ஆ அதெல்லாம் டூப்ளிகேட் புரியுது. கண்டென்ட். ஒரு பேஜ்லயே ஆ, இன்னொரு இடத்துல வந்ததுன்னா அதெல்லாம் டூப்ளிகேட் கண்டென்ட். நீங்க தேர்ட் ம் பார்ட்டிக்குள்ள தானே போய் சொல்றீங்க. அது டூப்ளிகேட் கண்டென்ட்டா கன்சிடர் ஆகும். ஆகாதுன்றீங்களா? இப்போ நான் Facebookல சொல்லியிருக்கேன். Facebook ஆ, இது வந்து மெக்கானிசம் அது பண்ணி. நான் ட்விட்டர்ல ம் சொல்றேன் அது தனி. புரியுதுங்களா? ம் ம் லிங்க்டின்ல ம் ம் சொல்றேன் அது தனி. புரியுது. ஆனா என்னுடைய இன்சைடு வெப்சைட்லயே 2 டைம் ஒரே மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்றேன். அது பேர் டூப்ளிகேட். ஓ ஓகே ஓகே. ஒரே மாதிரி போஸ்ட் பண்றேன். அது பேர் டூப்ளிகேட். அது பண்ணக்கூடாது. ம் ஓகே ஓகே. ஆனா மீடியால நான் ஒரே மாதிரி கண்டென்ட் தான் சொல்லணும். ஏன்னா அப்படி சொல்லணும்னா அப்பதான் பீப்புளுக்கு ட்ரஸ்ட் வரும். ம் 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 புரியுது இதுல ஒரு கண்டென்ட் அதுல ஒரு கண்டென்ட் அப்படி கொடுக்கும்போது என்னன்னா லூசிங் த ஹோப். உங்களுடைய புரியுது புரியுது. கஸ்டமருடைய ஹோப் வந்து லூஸ் ஆகும். ம் ம் ஒரு புரியுது. தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அபோட்டஸ்ல நான் ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல, ம் இன்னொரு இடத்துல வேற மாதிரி சொல்லியிருக்கேன். புரியுது புரியுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாம இன்கன்வீனியன்ஸ் தேவையில்லாம கிரியேட் ம் பண்ணும். இப்போ இது வேற ஆள் போல இருக்கு, அது வேற ஆள் போல அது இருக்கு மாதிரி கூட. ஆமா. ஆனா பீப்புள் புரிஞ்சுக்கணும்ல நீங்க. புரியுது புரியுது புரியுது. ஸோ அதனால அதை நீங்க தெளிவா அதை பார்க்கணும். ம் ம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சினாரியோஸ். சரிங்களா? ம் ம் அதனால ஓகே. போரம்ஸ்ங்கிறது அந்த ரிலேட்டட் ஃபீல்டா இருக்கும். அதுதான் முக்கியம். சும்மா ம் எல்லா இது போரம்ஸ்ல ஆட் பண்றது வேஸ்ட். அதை எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? இப்போ எல்லா போறோம் இப்போ உங்களுடைய போரம்ஸ்னா உங்களுடைய மெடிக்கல் ஃபீல்டு இருக்குல்லவா? மெடிக்கல் ம் எக்யூப்மெண்ட்ஸ் தானே. மெடிக்கல் ம் எக்யூப்மெண்ட்ஸ் லிஸ்டட் ரிலேட்டட் போரம்ஸ். மெடிக்கல் ரிலேட்டட் ஃபோரம்ஸா? ஃபோரம் சைட் ரிலேட்டட் ஃபோரம் சைட் மீட்டிங் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும்.